நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எளிமையாக குறி சொல்லும் முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குறி சொல்லக்கூடிய முறையை யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை வச்சோ இல்லை இஷ்ட தெய்வத்தை வச்சு கூட நீங்கள் குறி சொல்லிக்கலாம். குலதெய்வம் தான் வச்சு குறி சொல்லணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுப்பா. நீங்கள் எந்த தெய்வத்தை வச்சு வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தை வச்சே நீங்கள் குறி சொல்லலாம். நீங்கள் இப்போ கற்பரை வணங்கிட்டுருக்கீங்க, நான் கற்பரை வச்சு குறி சொல்லணும், முக்காலத்தையும் சொல்லணும், வாக்கு பலிதமாக உண்டாகணும், என்ன எல்லா கலைகளையும் நான் கற்றுக்கணும் ஆசைப்படுறவங்க, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க அந்த எந்திரத்தை விபூதியில் வரைஞ்சி ஓம் அப்படிங்கிறத முன்னே போட்டு ஓம் ஐம் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வ பேரோட சேர்த்து சொல்லி நீங்கள் குறி சொல்லலாம். எல்லா கலைகளுமே கற்றுக்கலாம்ப்பா. இந்த எந்திரத்தை வச்சு எல்லா கலைகளும் கற்றுக்கலாம். எந்த வித குறிகளுமே ஈஸியாக சொல்லலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுப்பா. இது தொடர்ந்து 48 நாள் நீங்கள் இதை மந்திரத்தையும் இந்த எந்திரத்தையும் பயன்படுத்தி சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா குறி முக்காலமும் சொல்லலாம். எளிமையான முறைப்பா. இது யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். வாக்கு பலிதமானது உண்டாகும். இது விபூதியில் வரைஞ்சி தான் பயன்படுத்தணுங்கிறதுலாம் கிடையாது. ஒரு செப்பு தகடில் வரைஞ்சி அதுக்கு சாப நிவர்த்தி பண்ணி தூப தீபம் காட்டி தினந்தோறும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் வேலை செய்யும். குங்குமத்தில் கூட பயன்படுத்திக்கலாம், நீரில் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஏற்றவாறு எலுமிச்சை பழத்தில் கருப்பு மையால் எழுதி கூட பயன்படுத்திக்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து பிரயோகம் பண்ணுறதுனால உங்களுக்கு வாக்கு பலிதமானது உண்டாகும். உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியும்ப்பா. இவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க குறி சொல்ல உதாரணம் இதுதான் இல்லை, ஒரு உதாரணமாக சொல்கிறது. ஓம் ஐ முனீஸ்வராய நமோ நமக அப்படிங்கிறத கூட நீங்கள் சொல்லலாம். இது முனீஸ்வரனை வணங்குறவங்க இந்த பீஜியத்தையே இப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னாலும் குறி சொல்ல முடியும். உங்களுக்கு வேறு ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் நம்ம கமெண்டில் கேளுங்க. நம்மக்கிட்ட குறி சொல்லக்கூடிய மை இருக்குது, தொழில் வசிய மை இருக்குது, ஆண் பெண் வசிய மை, அனைத்து விதமான மைகளும் அனைத்து விதமான குடுவைகளும் அனைத்து தெய்வ உபாசனைகளும் நம்மக்கிட்ட இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். நம்மளிடம் அது மட்டும் இல்லைப்பா, நீங்கள் என்ன பொருள் பூஜை மாந்திரிக பொருட்கள் கேட்டாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். உபாசனை முறைகள் இருக்குது. விநாயகர் உபாசனை, முருகன் உபாசனை, காளி உபாசனை, கருப்பர் உபாசனை, மாந்திரிகத்தில் அனைத்து விதமான உபாசனைகளையும் நம்மக்கிட்ட குட்டிச்சாத்தான்லேருந்து எச்சினி மோகினி அனைத்து உபாசனைகளையும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணும் உபாசனைகள் எடுத்துக்கணும் ஆசைப்படுறீங்க மாந்திரிகத்தில் அப்படிங்கிறவங்க கமெண்டில் கேளுங்க, வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.